அடுத்ததாக விக்னராஜா ஐயா அவர்களின் மகள் தனுஜா அவர்களுக்கு இன்டர்நேஷனல் குளோபல் மிஷனின் கௌரவம் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. இவற்றுடைய ஒருங்கிணைப்பாளர் தயாநிதி அவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இந்த டிஜே நிறுவனத்தின் செயற்பாடு எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு வித்தியாசமானதாக தான் இருக்கின்றது. சொந்தமையும் வந்திருந்த இந்த கௌரவ விழாவிற்கு எங்களுடைய மனித உரிமைகள் குளோபல் மிஷனுக்களால் இந்த கௌரவிப்பை வழங்குவதற்கு நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த டிஜே நிறுவனத்தின் உரிமையாளரான நித்யானந்தன் விக்னராஜா ஐயா அவர்களின் செயற்பாடு அவருடைய அந்த எண்ணங்கள் உண்மையிலே போற்றத்தக்கது. என்னவென்று சொன்னால், உண்மையில் ஒரு குழந்தைக்கோ அல்லது ஒரு மனிதனுக்கோ தேவையானது உணவு மட்டுமல்ல, பசிக்கு மட்டும் உணவை கொடுத்தால் எல்லோரும் அந்த நேரம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த பசியை ஆற்றிக்கிட்டு அடுத்த நிமிடம் இன்னொருவரிடம் அந்த சாப்பாட்டுக்காக கையேந்தத்தான் கொடுத்தார்கள். ஆனால் இந்த கல்வி செயற்பாடு கதையை நீங்க ஆரம்பத்துல இருந்து மீண்டும் ஆரம்பத்தில் நான் பேசுகிறேன். இந்த டிஜே நிறுவனத்தின் செயற்பாடு உண்மையில் ஒரு வியக்கத்தக்கதான செயற்பாடாக எனக்கு என்னை பொறுத்தவரை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், வறிய மக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சிறு குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு பசிக்கு உணவை கொடுப்பதை தாண்டி அந்த பசியை போக்கக்கூடிய ஒரு வல்லமையை அவர்களோட கையில் கொடுக்குறதுதான் உண்மையில ஒரு பெரிய விஷயம். அதாவது சொல்ல போனால், ஒரு தேவையானவருக்கு ஏதோ ஒரு தேவையானவருக்கு ஒரு மீனை சாப்பிட கொடுப்பதை தாண்டி அந்த மீனை எப்படி பிடித்துக் கொள்ளுவது, பிடிக்க கற்றுக் கொடுப்பதான் உண்மையில ஒரு சிறந்த விடயம். ஏனென்று சொன்னால், மீனை கொடுத்து விட்டால் அந்த மீனை சாப்பிட்டு அந்த பசியை அடக்கி கொண்டு போய்விடுவார்கள். ஆனால் அடுத்த நிமிடம் என்ன செய்வார்கள்? திரும்பவும் இன்னொரு இடத்துல போய் சாப்பாட்டுக்காக அங்க நிற்பார்கள். ஆனால் இங்கு கொடுக்கப்படுவது கல்வி. அந்த கல்வி நாளைக்கு அவர் ஒரு சாப்பாட்டிற்காகவோ அல்லது எந்த ஒரு தேவைக்காகவோ அடுத்தவரிடம் கையேந்தாமல் தான் பெற்ற கல்வி மூலம் தானும் பசி உண்டு மற்றவர்களை பசி ஆறச் செய்கின்ற ஒரு பணிதான் இந்த கல்வி பணி. ஆகையினால உண்மையில எங்களுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு, மனித உரிமைகள் குளோபல் மிஷனுக்களால இந்த கௌரவிப்பை செய்கிறதை விட்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அதே நேரம் திரு விக்னராஜா ஐயா அவர்களின் மகள் தனுஜா அவர்களுக்கும் உண்மையிலே நான் அதில் இந்த இடத்துல பாராட்டிக் கொள்வேன். என்று சொன்னால், மேலே நாடுகளில் வசிக்கின்ற பிள்ளைகள், அது உற்பத்திய இளம் பிள்ளைகள் தந்தையினோ தாயினரோ அவர்களுடைய எண்ணங்களுக்கு துணை போறது குறைவென்று சொல்லலாம். அந்த இடத்துல தனுஜா அவர்களும் தந்தையுடன் கைகோர்த்து இந்த கல்வி பணியை மேம்படுத்துவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அத்துடன் பார்த்திபன் தம்பி அவர்களும் அங்கிருந்து கொண்டே இந்த டிஜே நிறுவனத்தின் கண்காணிப்புகளையும் செய்யும் மேனேஜராக மாமியாளராக இருப்பதனால்
அவருக்கும் நீண்ட காலமாக இதில் நிறைய பங்குகள் இருக்கிறது என்பதனால் அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த குளோபல் மிஷனுக்குள்ளாக நாங்கள் வழங்குவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்வோம். இதனையும் தாண்டி இந்த பிள்ளைகளுக்கு இந்த கல்வி அறிவை கொடுக்குறதை தாண்டி நீங்கள் இங்கே பார்க்க போயிருக்கின்ற நிறைய இளம் பிள்ளைகள் இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது கல்வியை ஒரு சிறார்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பது அதே வேளை இன்னொரு பக்கமாக இந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் காட்டுகின்றார். அதாவது அவர்களுக்கு தலைமைத்துவ பண்பை வளர்த்துக் கொள்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பிள்ளைகள் இப்பத்திய இளம் பிள்ளைகள் இக்காலத்து இளம் பிள்ளைகள் ஏதேதோ இதுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பிள்ளைகள் இப்படி ஒரு சமூக பணியில தங்களை ஈடுபடுத்தி இந்த கிராமத்தை மற்ற இளம் பிள்ளைகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக விளங்க நிறுவனத்தின் விக்னராஜ ஐயார்களின் செயற்பாடு வழி சமைத்து கொடுத்துக் கொண்டது என்பதை இட்டு உண்மையில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். நன்றி. அடுத்து நன்றி உரையாடுகிறேன். எஜுகேஷன் புதிய ஒரு சிறப்பான நிகழ்வில் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் சார்பாக வருவதற்கும் அனைத்து பேரில் ஒருவரான எனது மாவட்ட எழுப்பாளர் ஆரிஃப் அவர்களால் ஒரு நன்றி வழங்கப்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் கூறுவதற்கு ஒன்றுமில்லை, எல்லா விடயங்களையும் தெளிவாக கூறப்பட்டுவிட்டது. இருந்தபோதும் ஒரு சில வார்த்தைகளை கூற வேண்டி இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய நித்யானந்தன் விக்னேஸ்வரையா அவர்களுக்கும் எஸ் பார்த்திபன் அவர்களுக்கும் இந்த நிறுவனத்தை வெளிநாட்டில் இருந்து நடத்தி கொண்டு ஒரு புது எலும்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதேபோல் அவருடைய புதவியாரும் அவருடைய இந்த பொது சேவைக்கு உதவி கொண்டு இருப்பதும் மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாகும். இந்த ஐயாவை பார்க்கும்போது பொன்மல செல்வன் புரட்சி தலைவன் எம்ஜிஆரை பார்க்கும்போது அவரை பார்ப்பது போல இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த சேவையானது எல்லோராலும் செய்துவிட முடியாது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் செல்வங்கள் சொத்துக்கள் இருந்தாலும் அதற்கான ஒரு திறந்த மனப்பான்மை வேண்டும் இவ்வாறான இந்த விடயங்களை செய்வதற்கு. அந்த வகையிலே எங்களுடைய ஐயா அவர்கள் பொன்மல செல்வன் மக்களுக்கான சிறந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அதிலும் முக்கியமாக மனிதர்களுக்கு தேவையான அந்த கல்வியை ஐயா அவர்கள் கொடுத்து கொண்டிருப்பது மிகவும் ஒரு மனித குலத்துக்கான ஒரு முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் ஐயாவுடைய இந்த நற்பணியை சில பேர் இளைஞராகவும் அவருடைய இந்த நற்பணிக்கு முட்டுக்கட்டை போடுவதும் என்ற விடயத்தை கேட்கும்போது மிகவும் ஒரு மனவேதனை அளிக்கின்றது. ஒரு வீதி போடுவதாக இருந்தால் அரசியல்வாதிகளிடம் நாங்கள் நடந்து பல முறை சென்று பல மாதிரிகளை கொடுத்தாலும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஐயா அவர்கள் இந்த வேலைகளை செய்வதற்கும் எந்த காரணமோ தெரியவில்லை. இந்த நல்ல விடயங்களுக்கு தடையாக இருப்பது மிகவும் ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று அரசாங்கத்தினால் கூட செய்ய முடியாத ஒரு வேலை திட்டத்தை இந்த ஐயா அவர்கள் சமூகத்துக்காக செய்து கொண்டிருக்கின்றார். அதற்காக நாம் அவர்களுடன் ஒரு துணையாக நின்று இந்த விடயங்களை செய்வதற்கும் இந்த ஏழை மாணவர்களுடைய கல்வியை வளர்ப்பதற்கும் நாம் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்ற விடயத்தை கூறிக்கொள்கின்றேன். இங்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்களே, இந்த விடயங்களை தயவு செய்து கவனத்தில் கொண்டு இந்த விடயங்களை நீங்கள் எழுத வேண்டும். இது ஒரு முக்கியமான விடயம். ஐயா அவர்களுடைய இந்த நற்பணிக்கு யாருமே தடையாக இருக்கக்கூடாது. இது யாரிடம் இருந்தும் அவர் பணம் பெறவில்லை. அவருடைய சொந்த பணத்தில், அவருடைய சொந்த முயற்சியில், அவருடைய தனிப்பணத்தை
செலவழித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற விடயத்தை நாம் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நேரம் போதாமல் இருப்பதினால் என்னுடைய இந்த நன்றியுரையை சுருக்கமாக முடித்து இன்டர்நேஷனல் குளோபல் மிஷனின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எங்களுடைய இன்டர்நேஷனல் குளோபல் மிஷனுடைய தலைவர் அமீர் கான் அவர்களும் சற்று முன் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். நன்றி, வணக்கம். எல்லாம் இங்க பாருங்க, புதுமனை புது விழா நிகழ்வில் இங்க பாருங்க. இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் உலகளாவிய பணியில் விருது வழங்கும் நிகழ்வு. இந்த நிகழ்விலே எமது சமூகத்தையும் எமது சிறார்களையும் எமது கிராமத்தையும் ஒரு நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கும் வித்யானந்தன் விக்னராஜா அவர்களின் சமூக சேவையை பாராட்டி இன்டர்நேஷனல் குளோபல் மிஷன் உலகளாவிய பணி தனது பாராட்டுகளை கௌரவத்தையும் இப்பொழுது வழங்க இருக்கின்றது. இந்நிகழ்வில் முதலாவதாக வித்யானந்தன் விக்னராஜா அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போட்டி அவர் செய்யும் சேவை இந்த மண்ணிலே வாழ்ந்து புலம்பெயர் தேசத்திலே புலம்பெயர்ந்த இருந்தாலும் இன்றைய காலத்திலே எத்தனை பேருக்கு இப்படியான மனப்பான்பு வருமோ நாம் அறியோம். இத்தனை வருடங்களாக இந்த சிறார்களுக்காகவும் இந்த மண்ணையும் நேசித்து அவர்களுக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து செய்த எங்கள் வித்யானந்தன் விக்னராஜா அவர்களை அவர்களோடு சேர்த்தவர்களை அவர்கள் சேவையை பாராட்டி இன்டர்நேஷனல் குளோபல் மிஷன் அவர்களுக்கு பாராட்டும் கௌரவமும் வழங்கினர். 2015 இருந்து அவரது நிறுவனத்திற்கு ஒரு ஊன்றுகோலாக அவரின் ஒரு பாதுகாவலனாக செயல்படுகின்ற எங்கள் பார்த்திபன் அவர்களை இன்டர்நேஷனல் குளோபல் மிஷன் கௌரவிக்கின்றது. இந்த கௌரவத்தினை வழங்குவதற்கு அர்சாத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பார்த்திபனுக்கு இந்த கௌரவத்தினை வழங்குவதற்கு